அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நல்லாயிருக்கோம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன். சிக்கனில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மறக்காமல் சஃபிலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்ஸி ஜார் எடுத்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு எண்ணெயில் எல்லா சிக்கனையும் இதே மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டு நல்லா வறுக்கணும். இப்படி நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கும் போதே முக்கால்வாசி வெந்துடும். கலர் சேஞ்ச் ஆன உடனே அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். அப்படியே வறுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் அறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மசாலாத்தூள், உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ரங்கூன் சிக்கன் வந்து நல்லா திக்காக இருக்கணும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
சூப்பரான ரங்கூன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, பராட்டாக்கு, ரைஸுக்கு நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சஹரோட டைம் வந்துருச்சு, சாப்பிட உட்காந்துட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சஹருக்கு ஒயிட் ரைஸ், ரசம், ரங்கூன் சிக்கன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சஹர் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு நீத்து வச்சுட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்தோம். அடுத்து இஃப்தாருக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு நல்ல ஹெல்த்தியான, ரொம்ப ஃபில்லிங்காகவும் க்ரீமியாகவும் இருக்கிற மாதிரி சூப்பரான மில்க் ஷேக் ரெசிபி தான் ஷேர் பண்ண. எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். பனானா டேட்ஸ் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 10 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். பேரிச்சம்பழத்தோட விதையை எடுத்துட்டு தனியாக வச்சுடுங்க. எல்லா பேரிச்சம்பழத்தில் உள்ள விதையை எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் 20 பாதாம் தோல் எடுத்து வச்சுருக்கேன். மில்க் ஷேக் செய்ய எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்து வாழைப்பழத்தை போடுங்க. நெக்ஸ்ட்டு பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணுங்கள். அடுத்து பாதாம் ஆட் பண்ணுறேன். 4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். அடுத்து பால் ஆட் பண்ணுறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்ரு எடுத்திருக்கேன். அதை ஊற்றி மிக்சியில் அரைங்க. இப்போ அரைச்சாச்சு. நம்மளோட கிரிமியான திக்கான பனானா டேட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா க்ரீமியாகவும் இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். மேலே பாதாம் நறுக்குனது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பசங்க ரொம்ப பசியாக இருக்கும்போது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட. இந்த மில்க் ஷேக் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா ஃபுல் டே நீங்கள் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சஃபிலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விருப்பமான ப்ரெட் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுங்க. ப்ரெட் சில்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கட் பண்ண ப்ரெட்டை போட்டுக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் சேர்த்துட்டு லைட்டாக டோஸ்ட் ஆகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட் சில்லி பண்ணுறதுக்கு அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு வந்த பிறகு கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதை போட்டு அதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன்,
மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடு நல்லா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தக்காளி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு உப்பு 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு குடமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுங்க. ப்ரெட்டோட எல்லா சைடும் மசாலா சேரட்டும். கடைசியாக இதில் நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக மல்லிப்பூ நான் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுட சுட ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ப்ரெட் சில்லி சூப்பராக தயாராகிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இஃப்தாருக்குள்ள டைம் வந்துருச்சு. எல்லா சாமானையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நோன்பு திறக்க உட்காந்துட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ப்ரெட் சில்லி, நோன்பு கஞ்சி. இன்றைக்கி பள்ளியிலேருந்து பிரியாணி கஞ்சி வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ஜவ்வரிசி கஞ்சி எங்கள் பாட்டியா வீட்டில் வந்துச்சு. இது எங்கள் தங்கச்சி வீட்டிலேருந்து வாடா செஞ்சு கொடுத்து விட்டுருந்துச்சு. அடுத்து பனானா டேட் மில்க் ஷேக் செஞ்சேன். அவ்வளோதான், நோன்பு திறக்க உட்காந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோன்பு திறந்தோம். உங்கள் வீட்டில் நோன்பு திறக்க என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரெட் சில்லி சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். மில்க் ஷேக்கும் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.